கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். சந்தோஷ், ஷாலினி இருவரும் திருமணத்திற்கு முன் ஆலோசனை பெறுவதற்காக காத்திருந்தார்கள். இருவர் கையிலும் செல்போன் விளையாடிக் கொண்டிருந்தது. திருமணமாக சில நாட்கள் தான் இருந்தாலும் நேரடியாக பேசிக் கொள்ளாமல் இருவரும் வாட்ஸ்அப்பில் மூழ்கி தங்களுக்குள் சிரித்து கொண்டிருந்தனர். குருவானவர் அவர்களை பார்த்து கொண்டிருந்தார். இந்த இளம் தம்பதிக்கு ஒரு உண்மையை கற்றுக் கொடுக்க விரும்பினார். இருவரையும் உள்ளே அழைத்தார். தன்னுடைய மேஜையில் ஒரு கண்ணாடி குடுவை ஒன்று வைத்திருந்தார். அதில் ஒரு சிறிய பாத்திரத்தில் வைத்திருந்த மணலை அந்த கண்ணாடி குடுவைக்குள் தட்டி நிரப்பினார். பின்பு அழகான கிரிக்கெட் பந்துகளை எடுத்து அதனை அந்த கண்ணாடி குடுவைக்குள் வைக்க முடியுமா என்று கேட்டார். சந்தோஷம், ஷாலினியும் முடியாது என்றார்கள். உடனே குருவானவர் சொன்னார், இந்த மணல் போன்றதுதான் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், எஸ்எம்எஸ், சேட்டிங், யூடியூப். இவைகளால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையை நிரப்பிவிட்டால் பின்பு கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர் போன்றவர்களிடம் நேரம் செலவிட முடியாமல் போய்விடும் என்று கூறி மீண்டும் மணலை வேறு பாத்திரத்தில் தட்டிவிட்டு அதே கண்ணாடி குடுவையினுள் கிரிக்கெட் பந்துகளை போட்டு மீண்டும் கோழிக்காய் குண்டுகளை குடுவையினுள் போட்டு மீண்டும் மணலை அந்த குடுவையினுள் தட்டினார். இப்போது குடுவையினுள் பந்துகள் இல்லாத இடத்தில் கோழிக்காய் குண்டுகளும் பந்துகளும் கோழிக்காய் குண்டுகள் இல்லாத இடத்தில் மணல் விழுந்து நிரம்பியது. இப்போது குருவானவர் இளம் தம்பதியினரை பார்த்து, முதல் இடத்தை உங்கள் கணவர், மனைவி, பிள்ளைகளுக்கு கொடுங்கள். 2ஆம் இடத்தை உங்களை சுற்றியுள்ள உறவினர்களுக்கு கொடுங்கள். 3ஆம் இடத்தை பிற செயல்களுக்கு கொடுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்வு இனிமையாக அமையும். இன்றைய தொழில்நுட்ப செயலிகள் உங்களை தனிமைப்படுத்தும், உறவுகளை பிரிக்கும். ஆனால் ஆண்டவர் கொடுத்த துணையான உறவுகள் நம்மை வளப்படுத்தும் என்று கூறினார். நாமும் இவ்வுலக மதி மயக்கங்களுக்கு இடம் கொடுத்து நம்மை நாமே தனிமைப்படுத்தி மனநோயாளியாய் மாற்றி விடாதபடி நம்மை பாதுகாப்போம். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த குடும்ப உறவுகளை நாங்கள் நேசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அனுதினமும் உம்மோடு இசைந்திருக்கத்தக்கதாக, உடைய சமூகத்தில் காத்திருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாருங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ்.